திருச்சிற்றம்பலம். திருக்கயிலாய பரம்பரை தருமயாதீன திருத்தொண்டிற்கு உட்பட்ட திருக்கடவூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தினரால் வெளியிடப்பெற்ற திருக்கடவூர் தல வரலாறு என்ற நூலில் இருந்து. திருக்கடவூர் தலப்பெயர்கள். இத்தலத்திற்கு வில்வவனம், பிஞ்சிலவனம், கடவூர் என்ற பெயர்கள் கூறப்படுகின்றன. வில்வவனம். ஞானோபதேசம் பெற விரும்பி பிரம்மதேவன் இறைவனை வழிபட்டார். அப்பொழுது இறைவன் வில்வ விதையினை பிரம்மர் கையில் தந்து, இது இட்ட ஒரு முகூர்த்தத்துக்குள் எந்த இடத்தில் முளைக்கின்றதோ அந்த இடத்தில் எம்மை வழிபடுவாய் என்று கட்டளையிட்டார். அவ்வாறே பிரம்மன் பல இடங்களில் இட்டு பார்த்து இறுதியாக இத்தலத்தில் இட அது குறித்த காலத்திற்குள் முளைத்தது. பிரம்மனும் அது கண்டு மகிழ்ந்து இங்கு தங்கி இறைவனை பூஜித்து ஞானோபதேசம் பெற்றார். அது முதலாக இத்தலத்திற்கு வில்வவனம் என்றும் மூர்த்திக்கு வில்வவனேஸ்வரர் என்றும் திருநாமம் வழங்கி வரலாயின. பிஞ்சிலவனம். இத்தலத்திற்கு பிஞ்சிலம் என்ற ஜாதி மல்லிகை கொடி ஸ்தல விருட்சம். எனவே பிஞ்சிலவனம் என்று வழங்கி வருகின்றது. அடுத்ததாக கடவூர் என்ற பெயர். தேவரும் அசுரரும் கூடி அமுதம் வேண்டி கடல் கடைய உண்டாகிய அந்த அமுதத்தினை கடத்தில் அடைத்து தவசித்திபுரமாகிய இந்த வில்வ வனத்திடை வைத்துவிட்டு நீராடச் சென்று திரும்பி வந்து தேவர்கள் கடத்தினை எடுக்க முயன்றனர். அது பாதாளம் வரை ஊடுருவிய ஸ்வயம்பு மூர்த்த சிவலிங்க உருவமாக இருப்பதை கண்டனர். கடத்தில் உள்ள அமுதமே சிவலிங்க வடிவமாக கண்டமையால் அமுதலிங்கம் என்றும் இத்தலத்திற்கு கடவூர் என்றும் பெயர் ஆயின. திருக்கடவூர் என்பது இக்காலத்தில் திருக்கடையூர் என மருவி வழங்குகின்றது. திருச்சிற்றம்பலம்.